location of culture. In of mimicry and man, the ambivalence of colonial discourse. This is one of the essays by Homi K. Bhabha. And the essays in the book location of culture. As you know, location of culture is notable work. In the Valusham publication. Repeated question. Location of culture in the published 1994. Such questions they have already asked. Now we discuss hybridity. யார் பாக்குறீங்க? தலைவர் இல்லையா? எஸ். பிக்சர்ல தலைவர் பாக்குறீங்க. இத நான் ஹைபிரிடிட்டி சொல்றேன். ஏன்? அவர் வியர் பண்ணிருக்கக்கூடிய காஸ்டியூம்ஸ் பாருங்க. சரியா? என்ன வியர் பண்ணிருக்காரு? இட்ஸ் an Indian attire. சரியா? அது குர்தாவா, வேஷ்டியா அந்த கான்செப்ட்ல போக வேண்டாம். இட் இஸ் an Indian attire. ஓகே. அதுக்கு என்ன வியர் பண்ணிருக்காரு? மூவி ஃபுல்லாவே இந்த காஸ்டியூமோட என்ன வியர் பண்ணிருப்பாரு? he wear glass, right? So பொதுவா it's a western form. Wearing glass is a western form. Indian attire-க்கு எதை யூஸ் பண்ணிருக்காரு? எதை யூஸ் பண்ணிருக்காரு? western glass. This is what hybridity. சரியா? hybridity அப்படினா ஒரு ட்ரெடிஷனோட இன்னொரு ட்ரெடிஷன் merge ஆகி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு ஃபார்ம் ஆஃப் ட்ரெடிஷன். That is what hybridity. So this is concept hybridity discussed by Homi K. Bhabha. இப்போ definition பார்க்கலாமா? So பாருங்க. Hybridity refers to the mixing of cultures, identities or languages that occur when colonized and colonized society interact. It challenges the ideas of pure or fixed identities. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபுட்ல எடுத்துக்கோங்க. சரியா? இப்போ நீங்க ஒரு இட்லி எடுத்தீங்க. சரியா? அந்த இட்லி மேல ஒரு பிரெட் வைக்கிறீங்க. பிரெட் மேல ஒரு சாஸ். சரியா? அதுக்கு மேல இன்னொரு பிரெட். அதுக்கு மேல மறுபடியும் ஒரு சாஸ். அதுக்கு மேல இன்னொரு இட்லி. அதுக்கு மேல ஒரு சட்னி. ஓகே? ஓகே? சோ இந்த ஃபுட் என்னது? சாஸ், பிரெட் இதெல்லாம் வெஸ்டர்ன் ஃபார்ம் ஆஃப் ஃபுட். இட்லி அப்படிங்கிறது நம்மளோட இந்தியன் ஃபுட். நீங்க என்ன பண்றீங்க? You are mixing it and producing another variety of food. அப்ப நீங்க இத இந்தியன் ஃபுட்னு சொல்வீங்களா? வெஸ்டர்ன் ஃபுட்னு சொல்வீங்களா? It's a hybrid food. அப்படிதானே? So that is what hybridity. Can you understand? Okay. So இதுக்கான எக்ஸாம்பிள் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா கொடுத்திருக்கேன்.